இந்த ஷோல நீங்க பார்க்க போற ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சயின்ஸ் கிளாஸ்ல அரை தூக்கத்துல இருந்தவங்க பண்ணது. இதுக்கான செய்கூலி சேதாரம் மட்டும்தான். இப்படி உதப்பட்டவங்க எத்தனை பேர் கணக்கு எடுத்து பார்த்தா பேனால இங்கே இருக்காது. அதனால இதை யாரும் முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. காமெடியை பார்த்து சிரிச்சுக்கோங்க, சயின்ஸை பத்தி புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அதான் வேணும். ஹலோ, கரெக்டான டைமுக்கு வந்துட்டேனா? நம்ம ஷோன்னு சொன்னா போதுங்க, அலாரம் வைக்காம ஆஜராயிடுவேன். நம்ம நேட் ஜியோல சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஷோக்காக. நண்பர்களே, என்னன்னு தெரியல, இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிங்களா? உங்களுக்கு பிடிச்சிச்சா? யாருக்குதான் பிடிக்காது? சயின்ஸ பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருக்கவங்களோட லிஸ்டையும் அவங்க பண்ண சேஷ்டைகளையும் அதனால சயின்ஸ் கொடுத்த ட்விஸ்ட்களையும் ஒரு கதமமா வழங்குற ஹோஸ்ட் யார் இருக்கா? சும்மா அதிரடி ஆரம்பிக்கிற காமெடி சரவடிகளோட நீங்க, நான் மற்றும் நேட் ஜியோவோட சேர்ந்து இந்த சூப்பர் கூல் குரூப் ஸ்டடிஸ் ஆரம்பிக்கலாம். காலகிட்ட மனிஷ், காலகிட்ட. பல வருஷங்களோட உழைப்புக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர்ஸ் புது புது விஷயங்களை உருவாக்குறாங்க. அதுல நம்மளுடைய பாதுகாப்புக்காக சில சேஃப்டி ப்ராடக்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் ஏர் பேக். இதுல சில முந்திரி கொட்டைங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் இருக்காது, அதனால ஏர் பேக்ல ஏர் இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதனால வர கொடூரமான விளைவு பத்தி அவங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. எப்படி உங்களுக்கு இவ்வளவு அறிவு வந்து நினைச்சு எனக்கே ஆனந்த கண்ணீர் வருதுங்க. இன்றைய முதல் போனி ஏர்வாடியில் இருக்க வேண்டியதுங்கெல்லாம் ஏர் பேக் சோதிக்கிற வீடியோவை பார்த்து சிரிச்சிங்க, சந்தோஷம். பட் இந்த ஏர் பேக்ஸ் இன்ஜினியர்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய விஷயம். இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அது என்னன்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும் போது முக்கியமா தலையில அடிப்படுறவங்களோட எண்ணிக்கை இது மூலமா 30% கம்மியா இருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். இங்க இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஏர் பேக்ஸ்னால மட்டுமே நீங்க காப்பாற்றப்படுவதில்லை. வண்டியில இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் ஏர் பேக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற குஷனிங், அதுக்குள்ள இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதுக்கு பேர் தான் டிஃப்ளேஷன். இதை நீங்க கார்லயே விடுறது சால சிறந்தது. அதை கழட்டி செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். பாருங்க, இந்த பனிமலையெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளாவில போட்டு வெளுத்த மாதிரி வெள்ள வெள்ளையேன்னு இருக்கும். குளிர் அடக்கிறதுக்கு புசு புசுன்னு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. மண்டைக்கு தொப்பி, கையில கிளவுஸ், கால்ல சாக்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் விளையாடுறதுக்கு தான். ஆனா இந்த மாதிரி விளையாட்டை விளையாட தெரிஞ்சவங்களோட விளையாடுனீங்கன்னா அழகா கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா இந்த ஸ்லெட்ஜஸ் நம்பி பனியில இறங்கினதுக்கு அப்புறம் தானே தெரியுது கூட இருக்கவன் சரியில்லைன்னா கொடை சாயறது நிச்சயங்கிறது கருத்து. பனியில இந்த ஸ்லெட்ஜ் எல்லாம் பயங்கர வேகமா போகக்கூடியதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்புறம் உங்களுக்கு நியூட்டன் சாரோட லாவ் பத்தி நல்லா தெரியும்ல. அவர் என்ன சொல்றாரு? தம்படோ, என்னோட முதல் லா ஆஃப் மோஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கிளப்பி விட்டுருச்சுன்னா எதிர்வினை இல்லாத வரைக்கும் பொருள் நிக்காது தெலுசா. இந்த பார்க்கோர்ல கேனருங்கிறது ஒரு பேசிக்கான மூவ் தான். இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான மூவ் இருக்கு. இதுல ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி அதுல இந்த நார்மல் கேனர் மூவ் செய்யணுங்கிறது தான் விஷயம். அதுக்கு பேர் தான் காங் கேனர். இந்த பார்க்கோர்ல இருக்கிற ரொம்ப கஷ்டமான மூவ்ஸ்ல இதுவும் ஒண்ணு. வாங்கல, அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பாக்கலாம். இன்னைக்கு காலையில நான் ஒரு காட்சியை பார்த்தேங்க. ஆஹா, என்ன குளிர்ந்த நீர், அதுல கூலான காத்து, அதுல மேகம் மாதிரி பனி, இது எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு அப்படியே அதுல இருந்து வெளியே வரா பாருங்க. அந்த காட்சியை பார்த்து வர்ணிக்க வார்த்தை இல்லாம நான் தவிச்சிட்டேங்க. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க, எங்க மனசுல அலைப்பாய, 2 பேர் கண்ணிலும் கரண்ட் பாய, அவளை அப்படியே கபால்னு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்றதுக்குள்ள ஷோக்கு வாங்கன்னு கால் பண்ணி எழுப்பி விட்டாங்க. நீங்க வீடியோ பாருங்க, வைத்திருச்சல கிளப்பிட்டு. இந்த அழகி அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தெரியாம போஸ்ட் கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே அலைகளுக்கு அழகியல்னா ரொம்ப பிடிக்கும். இந்த அலைகள் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு கடற்கனி நினைச்சு பொண்ணை கட்டி பிடிச்சிருச்சு. பாவம், தண்ணியில நினைச்சதுல கட்டாயமா ஜல்பு பிடிச்சிருக்கும், ஜுரமே வந்திருக்கும். நீ ஆகாட்டுமா தெர்மாமீட்டர் வச்சே ஆகணும். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அலைகளோட சரியா செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் மட்டும் புரிஞ்சுட்டா போதுங்க. அது அவ்வளவு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸிங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இது வரைக்கும் வந்ததிலே மிகப்பெரிய அலைன்னு பதிவான ஒரு பெரிய அலையோட பேர் என்ன தெரியுமா? அதான் டைஃபூன் குரோசா அப்படிங்கிற அலை. இதோட உயரம் கிட்டத்தட்ட 32 மீட்டர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட இதோட உயரம் ஒரு 10 அடுக்கு மாடி பில்டிங் அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு உண்மை என்னன்னா, அலைகளோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி அதோட எனர்ஜியும் இருக்குமா. உதாரணத்துக்கு அதோட உயரம் 2 மடங்கு அதிகமாச்சுன்னா அதோட எனர்ஜி 4 மடங்கு ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்சது. அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனா கூட அதுக்கு நிச்சய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் அறிவியலை மீறி நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஆபத்து சூழும். அளவோட சயின்ஸ் உங்களுக்கு சொல்லி தரும். அதனால இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம், சரியா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுங்கிறத நான் எக்ஸாமினேஷன் வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு அட்வைஸ், இந்த ஷோல வர எதையும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. ஆனா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்.